வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடிக்கு, மல்லி செடிக்கு, எல்லா பூச்செடிகளுக்கும் எரு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சாமந்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மழை வருது, ரெயின் லீலெல்லாம் இனிமேல் தான் பூக்க போகுது. இது சாமந்தி பாருங்கள், மொட்டு வச்சுருக்கு. ஒரு மாதிரி லைட் சந்தன கலர் போல் இருக்கும், ஒயிட் கலரு. அந்த பூச்செடி தான் இது சாமந்தி. இந்த செடி கூட பார்த்துருப்பீங்க. இந்த செடி என்னாச்சுன்னா பாருங்கள், இந்த கேப் ஏற்கனவே உடஞ்சிருந்தது. நான் அப்படியே நட்டு வச்சுருந்தேன். இந்த கேப்பில் இருந்தெல்லாம் கூட செடி வந்தது. நான் பிரித்து வேறு தொட்டிக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கேப் கொடுத்து நட்டால் கூட இதுலேருந்து சீக்கிரமாக செடி வரும் சொல்கிறேன். இந்த சாமந்தி பாருங்கள், இது பூனை உடச்சிச்சு, திருப்பி கட் பண்ணி வச்சு தண்ணி ஊற்றினேன். நான் இனிமேல் தான் வேர் பிடிக்கணும். டேபிள் ரோஸு பெரிய பூவாக பூத்துக்கு பாருங்கள், அடுக்கு பூவாக நல்லா பெருசாக தான் பூக்கும். இது சின்னதாக இருக்குது. இப்போ அடுக்கு பூ தான் நம்ம நல்லா எரு போடணும். பாருங்கள், இது நம்ம எரு மண் ரெடி பண்ணிவிட்டு சாதம், குழம்பு அதெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு நம்ம அந்த மண் ரெடி பண்ண பிளான்ட் இது நட்டு வச்சுருக்கோம் சாமந்தி. இதுக்கு நீங்கள் அடிக்கடி எருவெல்லாம் கொடுக்க தேவையில்ல. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட கொடுத்தா கூட எதுவும் ஆகாது, நல்லாவே வளரும். ஏன்னா மந்த்லி ஒன்ஸு லிக்விட் ஃபெர்டிலைசர் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எப்படி நம்ம ஊற்றுவோம், அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மண்ணில் எல்லாம் சத்து இருக்குது. அது எப்படி செய்கிறத பற்றி தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடியோ. இந்த சாமந்தி பாருங்கள், வெறும் கொக்கோ பீட்டில் தான் நட்டிருக்கேன். பக்கத்தில் கண்ணெல்லாம் கூட வந்துருச்சு பாருங்கள். கொக்கோ பீட்டில் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொக்கோ பீட்டில் நடணும், வளர்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நட்டு தண்ணி எந்த அளவுக்கு, எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி விடணும், அந்த பிளான்ட் எந்த இடத்துல வைக்கணும், அதெல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். மழையில் மட்டும் வைக்காதீங்க. மழையில் வச்சா ஒரு நாள் மட்டும் மழையில் இருந்தால் பரவாயில்ல. 2 days கண்டினியூ மழை ரெயின் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம திருப்பி மாற்றணும் இடம். அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போது நம்ம சாயில் உங்களுக்கு நல்லா இருந்தாலே, சப்போஸ் உங்களுக்கு செடி பார்க்க தெரிலன்னா கூட இந்த மாதிரி மண் ரெடி பண்ணிட்டு செடி நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். சாமந்தி செடி நல்லா வளரும் இந்த மாதிரி மண்ணிலெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி நட்டிங்கன்னா. இப்போ நான் செஞ்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு தொட்டி வச்சுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் மண் கொட்டிடலாம். இல்லைன்னா பாதி அளவுக்கு சாயில் போட்டு வச்சிடலாம். பழைய சாயில் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக மண் இருந்தாலும் நல்லது தான். பாருங்கள், இது ரொம்ப பழைய சாயிலே. நான் சும்மா இது வச்சு காமிக்கிறேன், இது போல் செய்யணும்னு சொல்லிட்டு இதில் வச்சு. ஆனால் நீங்கள் கவரில் பண்ணணுன்னா கவர்லேயே போட்டு பண்ணணும். இது போல் தொட்டி மேலேயே தொட்டி இருக்கணுன்னா இப்படி செய்யணும். நீங்கள் ஏற்கனவே 3 தொட்டி வச்சு சாமந்தியெல்லாம் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மேல் தொட்டியில் இந்த மாதிரி கம்போஸ்டெல்லாம் போட்டு சாதமோ வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாம் கலந்துட்டு மண் மேலே கொட்டிடணும். இல்லைன்னா இது போல் தொட்டியில் கூட நீங்கள் கலந்து வச்சிடலாம். பாருங்கள், இது கவரு, அதாவது கெட்டு போன சாதம்லாம் நான் இந்த கவரில் போட்டிருக்கேன். கீழே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட நிறைய போடலாம். இல்லைன்னா கார்ட்போர்டு அட்டைலாம் இருக்கும் பாருங்கள், அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அடியில் கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதமெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நியூஸ் பேப்பர்லாம் வந்ததுன்னா கூட நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் போடலாம். எதுக்கு நியூஸ் பேப்பர்லாம் போட்டோன்னா தண்ணி வெளிக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சமாக மண் இது போல் போடணும். அதாவது நீங்கள் தொட்டி பாதி தொட்டி அளவுக்கு நீங்கள் கீழே மண் வச்சுக்கணும். நான் இதில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கவரில் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பேப்பர்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் கட் பண்ணிட்டு கீழே போட்டுருங்க. கவர் கடியில் ஹோல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் சாப்பாடு, குழம்பு, வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்படியெல்லாம் எல்லாமே போட்டுட்டு திருப்பி மேலே மண் போடணும். மண் போட்டுட்டு திருப்பி நீங்கள் இது வெங்காயம் தோல் எல்லாமே நான் போட்டிருக்கேன். கோதுமை மாவு, தக்காளி சட்னி அந்த மாதிரி. ஏன்னா தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். கீழே ஊற்றாமல் வெங்காயம், தக்காளி சட்னி எல்லாமே நீங்கள் டீ தூள் எல்லாமே இதில் சேர்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே நம்ம கீழே போடுவோம். வேஸ்ட்டெல்லாம் நம்ம கீழே போடாமல் இது போல் நீங்கள் கவர் ரெடி பண்ணிவிட்டு, கொஞ்சம் பெரிய கவர் எடுத்தால் கூட ரொம்ப நல்லது. இல்லைன்னா தொட்டியில் கூட பண்ணலாம். ஏற்கனவே நான் தொட்டியில் பண்ணிட்டேன், இந்த கவர்லேயே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. இப்போ இது போலலாம் சாப்பாடு, குழம்புலாம் போட்டிங்க. திருப்பி வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். அந்த சாதத்தோடவே கூட கலந்து போட்டுடலாம், ஒன்றும் ஆகாது. எல்லாமே இந்த எரு ரெடி பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணணும்.
இது போல் நீங்கள் மண்ணெல்லாம் மேலே போட்டுட்டு இது போல் லேசாக கலந்து விட்டுடணும். ஃபஸ்ட் டைமே நல்லா கலந்து விட்டால் தான் நல்லது. சாயிலோட இந்த வேஸ்ட்டெல்லாம் நல்லா கலந்து வச்சிடணும். இது போல் நல்லா கலந்து விட்டுடணும். அதாவது இந்த சாயிலோட வேஸ்ட்டெல்லாம் நல்லா கலந்துட்டு திருப்பி நீங்கள் மண் போடணும். இது போல் திருப்பி நம்ம மண் போடுறோம். இந்த மண் வந்து மணல் கலந்த மண், அதாவது பழைய மண் மணல் எல்லாமே இருக்கும். இதில் கம்போஸ்ட்டும் சேர்ந்துலாம் இருக்கும். நீங்கள் புது சாயிலாக இருந்தால் கூட இதோடவே போட்டுக்கலாம். இது போல் நீங்கள் கலந்துட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸ் வந்து நல்லா இது போல் கொட்டி விடணும். இது போல் வந்து ரப்பர் பேண்டோ இல்லை கிளிப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிடணும். டைட்டாக பிடிச்சி வச்சிடணும். கீழே ஹோல்ஸ் போடணும். பாருங்கள், கீழே வந்து லீக் ஆகிருக்கு. இந்த இதில் வர தண்ணியெல்லாம் உங்களுக்கு இந்த சாயிலுக்குள்ளே போகிற மாதிரி நான் இப்போ வச்சுருக்கிறேன். அப்படி நான் சொல்கிறது. நீங்கள் சப்போஸ் தொட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தால் இருங்க காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கவர் வந்து கவரில் இல்லாமல் தொட்டியில் செய்கிறீங்கன்னா ஒரு தொட்டிக்கு மேலே இது போல் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பவுலில் செய்கிறீங்க, கீழே பவுல் வச்சுட்டு மேலே வந்து இந்த பவுலில் வந்து நீங்கள் கம்போஸ்ட் போட்டுக்கிட்டே வரணும். இதில் வந்து நம்ம கம்போஸ்ட் இதில் பண்ணுறோம். அந்த லிக்விடெல்லாம் வந்து இந்த தொட்டிக்குள்ளே இறங்கும். நீங்கள் தொட்டிக்குள்ளே வந்து ஹோல்ஸ் இல்லாத கப் தொட்டி நீங்கள் கீழே வைக்கணும். சூப்பராக இருக்கும். இந்த எருவெல்லாம் நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு 2 months ஆகும். அதாவது எந்த செடி நட்டாலும் 1 பிடி 2 பிடி வந்து நீங்கள் இந்த எரு போட்டால் கம்போஸ்ட்டு சூப்பராக செடி வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.